ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். நம்ம இன்றைக்கி ஏற்கனவே போட்ட ஒரு சிம்பிளான டிசைன் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு காப்பர் கலர், ஃபுல்லாக வந்து காப்பர் கலர் சரி வச்ச ஒரு saree. அதனால் வந்து காப்பர் கலர் மிக்ஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன், காப்பர் கலர் பீடு மிக்ஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 லைன் வந்து நான் பீட் 4 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் சரியில். ஏன் 4 லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 3mm பீடோ 4mm பீடோ ஃபஸ்ட் நம்ம ஒரு பெரிய பீடை வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த மிஷினில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபுட்டில் அந்த பீடு பட்டு உடைய நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் 4 லைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு அது பீடு வந்து டேமேஜ் ஆகாது. அதனால தான் வந்து நான் ஒரு 4 லைன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பெரிய பீடு வந்து யூஸ் பண்ணுறதுனால. இதே சுகர் பீடு நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 லைன் கொடுத்தா போதும், 3 or 2 லைன் கொடுத்தா போதும். பாருங்கள், நம்மளுக்கு 4 லைன் கொடுக்கும் போதும் நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வந்து 4 லைன்னால ரொம்ப சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போடாத, கொஞ்சம் வந்து பெருசாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், அடுத்தது வந்து ஒரு லைன் 3mm பீடு வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து காப்பர் கலர் பீடு. இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பீடு. சீக்கிரம் வந்து உங்களுக்கு கலர் போகாது. அடுத்தது வந்து பாருங்கள், ஸ்டோன் செயின், ரன்னிங் ஸ்டோன் சொல்லுவோம்ல, அது வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து கோல்டன் கலரு ஸ்டோன் செயின். அதாவது ஒயிட் கலர், கோல்டன் கலர் 2 கலர் இருக்குது. வேறு இதில் கலராகவும் இருக்குது நம்மளுக்கு. அது ரேராக தான் கிடைக்கும். இந்த 2 கலர் வந்து அதிகமாக கிடைக்கும். அதாவது ஒயிட் கலர் ஸ்டோன் செயினும் கோல்டன் கலர் ஸ்டோன் செயினும். இது வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் செயின். நம்ம காப்பர் கலர் பீடெலாம் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த காப்பர் கலருக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிளிட்டராக தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோல்டன் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஒயிட் கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அது தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதே பாருங்கள், இந்த கோல்டன் கலர் வந்து இந்த காப்பர் கலரோட ஓரளவுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அடியில் வந்து கோல்டன் கலர் அந்த பேஸ் இருக்கும், மேலே வந்து ஸ்டோனும் கோல்டன் கலரு. இன்னொன்று வந்து செயின் வந்து அதாவது அடியில் கோல்டன் கலராக தான் இருக்கும், மேலேயும் வந்து ஒயிட் கலரு ஸ்டோனாக இருக்கும். உங்களுக்கு அது வந்து நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். இது வந்து கொஞ்சம் டல்லாக தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த காப்பர் கலருக்கு. இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு மேட்சாக இருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த காப்பர் கலருக்கு இந்த கோல்டன் கலரு இந்த ஸ்டோன் செயின் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பாருங்கள், அடுத்தது திலகம் ஷேப்பில் ஸ்டோன் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இது வந்து லேசி டேசி ஸ்டிச்சு நார்மல் நீடியில் வந்து போடுவோம். அதை சுற்றி வந்து நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி வந்து காப்பர் கலர் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ரிஸோ பிராண்ட் பீடு. அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இந்த கலர் வந்து ரொம்ப ஷேட் ஆகாது, உடனே வந்து உங்களுக்கு ஷேட் ஆகாது. சாதா நீங்கள் பீட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஷேட் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தாங்கும். அதாவது கோல்டன் கலர் பீட் நம்ம ஏஸ்டார் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது வந்து நல்லாயிருக்கும். இதை சுற்றி வந்து நான் சில்க் த்ரெட்டு, அதாவது டபுள் பெல் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த சில்க் த்ரெட் வந்து இந்த மாதிரி லேசி டேசி ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நார்மல் நீடியில் வந்து போடுறது. நார்மல் நீடியில் வந்து 12 ஸ்டாண்ட் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், வந்து நடுவில் ஒன்று. இது வந்து எப்படி போட்டேன்னா, நடுவில் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து சைடாக கிராஸாக வந்து நம்ம போடணும். இப்படி போடும்போது இந்த ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு நான் நடுவில் போட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லாக போட்டுருவேன். அடுத்தது இந்த சைடு 3 பெட்டல்ஸ் வந்து போட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கு இங்கேருந்து போடும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக வராது, கரெக்டாகவும் இந்த மாதிரி வராது. அதனால் வந்து நான் நடுவில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த இந்த ஷேப்பில் வந்து இப்படி போட்டிருக்கேன். இப்படி ஸ்லாண்டிங்காக போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்தது நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தது அப்படின்ட்டு ஸ்டோன் ஒட்டிட்டு சிங்கிள் பீடு வந்து வச்சுருக்கேன். இது வந்து 3mm பீடு தான். அப்புறம் புட்டாஸும் வந்து 3mm பீடு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான், ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வந்து சேம் டிசைனே தான். ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவு, அதனால் இது வரைக்கும் மட்டும் வச்சுருக்கேன். அதுவும் சிங்கிள் பீட் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சிங்கிள் பீட் மெத்தடில் நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் சைட் நெக்கு எல்லாம் வந்து சேம் டிசைன், அதே ஒரே மாதிரி டிசைன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.